பொதுவாக நம்ம இடத்துல அநேக சூழ்நிலையில் நம்ம இந்த உலக கிறிஸ்தவ வாழ்க்கையில் வாழும் பொழுது நிறைய பாடு நம்ம அனுபவித்திருக்கலாம், கடினமான சூழ்நிலை வழியாக நம்ம பயணித்திருக்கலாம் இல்லையா? அநேக நேரத்தில் தலை குனிந்து நின்றிருந்திருக்கலாம், நம்மளுக்கு ஒரு குறை நடந்திருக்கலாம், கடினமான சூழ்நிலை நடந்திருக்கலாம் இல்லையா? யோசுவாவுக்கு அப்படி ஒரு சூழ்நிலை நடந்திருக்கும் இல்லையா? யோசுவாவை எல்லா மக்களும் ஏற்றுக்கொண்டிருப்பாங்களான்னு தெரியாது. அடுத்தது யோசுவா தலைவராக இருந்தாலும் யோசுவாவை குறித்து முறுமுறுப்பதற்கும் அங்கே ஆள் இருந்திருக்கும், யோசுவாவை கீழே தள்ளுவதற்கும் அங்கே ஆள் இருந்திருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாமும் இருந்திருப்போம். அநேக மக்கள் நம்மளை சுற்றி உள்ளவர்களுக்கு முன்பதாக தலைகுனிவு ஏற்பட்டிருக்கும், சொந்தக்காரங்க முன்னாடி ஒரு தலைகுனிவு இல்லையா? நம்மளை மதிக்காத ஒரு சூழ்நிலை, நம்ம ஒதுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் காணப்பட்டிருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், அவர்களுக்கு முன்பதாக கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா! உங்களை மேன்மைப்படுத்த வல்லவராக இருக்கிறார். யோசுவாவை பார்த்து கர்த்தர் சொன்னதான வார்த்தை என்னன்னா, இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் இல்லையா?